நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது கவுன்சிலிங். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஒளிவு மறை இல்லாம ஓப்பனா ஷேர் பண்ணலாம். எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க முதல்ல சொல்லுங்கம்மா, ஏன் நீங்க மிஸ்டர் சரவணனை பிரிய நினைக்கிறீங்க? தயக்கம் இல்லாம தைரியமா உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா. நாங்க வேணும்னா மிஸ்டர் சரவணனை வெளியே போய் உட்கார சொல்லவா? மிஸ்டர் சரவணன். பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க 2 பேரும் பேசுற பட்சத்துல தான் நாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுமா, நீ ஏன் மிஸ்டர் சரவணனை பிரியணும்னு நினைக்கிற? பிடிக்கல. ஏமா பிடிக்கல? இவர் குடிப்பாரா? குடிச்சிட்டு ஏதாவது வயலண்டா பிஹேவ் பண்ணுவாரா? ஆஹா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ இவருக்கு வேற ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏமா அவரை பிடிக்கல? காரணம் எதுவும் இல்ல, ஆனா பிடிக்கல. மிஸ்டர் சரவணன், உங்களுக்கும் மீனாட்சிக்கும் இடையில தாம்பத்திய உறவு எப்படி? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க மேடம். என்னம்மா இவர் சொல்றது உண்மையா? நீ பதில் சொல்லுமா. இந்த கேள்வி எதுக்கு கேக்குறேன்னா, உடல் ரீதியா மேடம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் நாங்க சேர்ந்திருக்க முடியாது. பெரியனோன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி காரணம் இல்லாம பிரிய முடியாதுமா. இத நாங்க ஒரு மீனிங்லெஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் பார்ப்போம். மிஸ்டர் சரவணன், நீங்க 2 பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்டு தானே வந்திருக்கீங்க. உங்கள யார் முதல்ல விவாகரத்து வேணும்னு கேட்டது? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிசைட் பண்ணீங்களா? ஆமா. உங்களுக்கு மீனாட்சி மேல என்ன டிசப்பாயின்மெண்ட்? ஆக்சுவலி நதிங் சார். செட் ஆகல. உங்க 2 பேரையும் பார்த்தா பிரியறவங்க மாதிரி தெரியல. கோர்ட் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தா கூட கேட்டுக்கு வெளியில நீங்க 2 பேரும் நிச்சயமா ஒன்னு சேர்ந்துடுவீங்க. என்ன மீனாட்சி? இல்ல மேடம், பெரியனோன்னு தான் வந்திருக்கோம். உங்க 2 பேருக்கும் சரவணன் குழந்தை இல்லைங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமா? இது வரைக்கும் அப்படிலாம் யோசிச்சதில்ல. மீனாட்சி, சரவணன் இப்போதைக்கு குழந்தையெல்லாம் பெத்துக்க வேண்டான்னு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? இல்ல. அப்புறம் என்ன சார் சொல்லணும்? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரவணன், தெரியலைங்க சார். மீனாட்சி, 2 பெரியவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைய ஒரு குழந்தை சரி பண்ண முடியாது சார். நாங்க உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. ஏன்? ஏன்னா நீங்க 2 பேரும் பாயிண்ட்லெஸ்ஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் டிசைட். சார், இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் ஏன் பதில் பெரியணுங்கிறது தான். ப்ளீஸ், என்னால அடிக்கடி வந்து போக முடியாது. முடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மாலிட்டிஸை ப்ரொசீட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றோம். இன்னொரு விஷயம் மீனாட்சி, மிஸ்டர் சரவணன் வேலைக்காக கனடா போறாரு. நீங்க அதை அப்செக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அவர் கனடா போறத அலோ பண்ண மாட்டோம். கேஸ் முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிடுவோம். இப்பவே ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சிட்டு போயிடலாம். லேட்டரா உங்க டைவர்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுமா, சரவணன் கனடா போலாமா? கேன் வி ஹலோ ஹிம்? போகட்டும் சார். வேணான்னு முடிவு பண்ண பிறகு அவர் எங்க போனா என்ன? அதை கொடுங்க மேடம். மிஸ்டர் சரவணன், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சரவணன், நீங்க போலாம்.
மீனாட்சி, நீயும் ஒரு கையெழுத்து போடுமா. இங்கம்மா. மீனாட்சி, மேடம். சரவணன் ரொம்ப நல்லவரா தான் தெரியறாரு. ஆர் யூ ஷூர்? நீங்க அவரை பிரியணுமா? எஸ் மேடம். ரொம்ப நல்லவரா இருக்கிறதா அவர் பிரச்சனையே. நான் கோர்ட்டு படியெல்லாம் ஏறினதே கிடையாதுடா. இவன் பிறந்ததுல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம். ஐயோ அண்ணா வராரு. நீ ஏன் இப்ப தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? அவன் என்ன அனகொண்டாவா? கவனிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் அவன் பாபா பிளாக் ஷீப். போலாமா? என்னண்ணாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. மேல கேஸ் ப்ரொசீட் பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் லாயர் மேடம்? டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். வெரி குட் வெரி குட். தொல்லை விட்டுச்சு மேடம். ஆக்ஷன் ஆக்ஷன். மிஸ்டர் சரவணன், நீங்க எப்ப கனடா போறீங்க? எதுக்கு மேடம் அதை நீங்க கேக்குறீங்க? ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை வழி அனுப்பி வைக்கதான். மேடம், எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள பேசிக்கலாம். சார், எதிரில் நிக்கிறது என் மகன் கிட்ட நான் பேசலாமா? அவர் பேசுனா பேசுங்க. நான் சரவணா ஹாப்பியா? ஆஹா, பெரியப்பா பிட்ட போறாரே. என்னடா கோர்ட் என்ட்ரன்ஸ்ல கோழி திருநவ மாதிரி முழிக்கிற? மாமா வாங்க போலாம். இருமா, சார் ஏதோ வின் பண்ணிட்ட ஃபீல்ல மப்பா நின்னுட்டு இருக்காரு. நான் பாசே, இனிமே கனடாக்கு பொட்டியை தூக்கிட்டு ஓட போறியா? என்ன பிரச்சனை உனக்கு? மாமா வாங்க போலாம். ஓடு, கூப்பிடுறாங்கல்ல, அப்படியே ஓடு திருநெல்வேலிக்கு. திரும்ப உன்னை சென்னையில பார்த்தேன் இருக்குது உனக்கு. மிஸ்டர் சரவணன், என்ன மிரட்டுறீங்களா? மேடம் ப்ளீஸ் வாங்க மாமா. யார்கிட்டயும் அனாவசியமா பேச வேணாம். நாங்க யாரும் அனாவசியமா பேசல. உங்க கோஷ்டில இருந்தா முதல்ல குரல் கொடுத்தாங்க. டேய், என்னடா கோஷ்டி கிஷ்டின்னு எங்களை மரியாதை இல்லாம பேசுற? அர்ஜுனே! ஐயோ பெரியப்பா, ஹாய், அவனை ஈத்துட்டு ஓடிடு. இல்ல நானே அவன் காலை ஒடிச்சிட்டு ஜட்ஜி முன்னால சரண்டர் ஆயிடுவேன். ஏய் வாடா போலாம். இந்த காமெடி எல்லாம் பார்க்க கூடாதுன்னா கனடாக்கு போயிட்டு இருக்கேன். டேய், நீ கனடாக்கு போறதே என் மருமக போட்ட பிரசாதம்டா. ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். என் மருமக சொல்லியிருந்தாள்னா உன் கனடா ட்ரிப் சங்கிடி. சார், இவர் கவுன்சிலிங்ல சைலண்டா இருந்தார் சார். இங்க வந்து குதி குதின்னு குதிக்கிறாரு. என்ன மிஸ்டர் சரவணன்? என்னம்மா உன் பிரச்சனை? டேய், ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ், பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. சாரி கேட்றா. நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருந்தா ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். எனக்கு அப்பனே சரி கிடையாது. மேடம், என் மக மேடம். ஓ சாரி சார். மாமா நான் முன்னாடி ஆட்டோ பிடிச்சு போறேன் மாமா. நீ ஏமா முதல்ல போற? டேய் சரவணா. சார், என் கிளைண்ட் கிட்ட மரியாதையா பேசுங்க. முடியாது. என்னையா பண்ணுவேன்? இந்த ஆள் மேல மான நஷ்ட வழக்கு போடுங்க சார். போடுங்க சார், போடுங்க, தாராளமா போடுங்க. இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நான் தான் அவமானப்பட்டு போய் நிக்கிறேன். யோ, நே ஓவரா பேசிட்டு போற? அப்படிதானே பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? கற்பாம்பூச்சி மருந்து எடுத்து மூக்குல போட்டுறயா? அடடா பார்க்கலாம். என்ன இது? ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? நல்லா கேளுமா. நான் உங்களை தான் மாமா கேக்குறேன். இல்லம்மா, இவன் தாமா. மாமா தப்பு நம்ம மேலதான் இருக்கு. பேசாம போனவரை நீங்களும் மேடம் தான் வம்புக்கு இழுத்தீங்க. வாங்க வாங்க மேடம். சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா என்னடா? அண்ணி ஊருக்கு கிளம்பிட்டாங்கண்ணா. இனிமேல் சென்னைக்கே வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னண்ணா இப்படி சொல்ற? உன் கோவம் ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு வாட்டி வந்து பாருண்ணே. எதுக்கு நான் அவளை வந்து பார்க்கணும்? அதான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல. அண்ணா உண்மையே சொல்லு, உன் மனசுல எதுவும் இல்லை? உன் மனசாட்சிக்கே தெரியும்ண்ணா. உன் மனசு முழுக்க அண்ணி தான் இருக்காங்க. அண்ணி மனசு முழுக்க நீ தான் இருக்க. இந்த கோர்ட்டு கேஸு இது எதுவுமே மனுஷனோட இயல்பான உணர்வை எதிர்க்கிறது இல்லை. வாங்கண்ணா, அண்ணி போகிறதுக்குள்ள போய் பார்த்துடலாம். கோர்ட்ல கவுன்சிலிங் அப்ப பிரியணும்னு என்ன ஸ்ட்ராங்கா சொன்னால நான் எதுக்குடா போய் பார்க்கணும்? நீங்களும் உறுதியாக அவங்கள பிரியறதுக்கு தயாருன்னு தானே சொன்னீங்க. அவ சொன்னதுனால நான் சொன்னேன். அண்ணா நீங்கள் சொன்னனால தானே அண்ணி அப்படி சொன்னாங்க. சரி விடு,
2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கல, அதனால பிரிஞ்சிடும். அண்ணா நீங்கள் விரும்பி கேட்குறீங்கன்னு நினச்சதான் அண்ணி இந்த டைவர்ஸ் மேட்டரை விரும்பி கேட்குறாங்க. இப்போ எனக்கு எந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் தேவையில்லை. எனக்கு அவளை போய் பார்க்கறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. பொய், நீ பேசுறதெல்லாம் பொய். டேய், ஏற்கனவே நான் செம்ம தலைவலியில் இருக்கேன். என்னை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணாமல் போயிடு. அண்ணா அண்ணி இனிமேல் சென்னைக்கே வரமாட்டாங்கண்ணா. நானும் அவளை தேடி எங்கே போகிறதா இல்லை. நான் கனடாவுக்கு போகிறேன். அதாண்ணா, நீங்கள் இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாத சூழ்நிலை. இந்த நிமிஷத்தை மிஸ் பண்ணாதாண்ணா ப்ளீஸ். டேய், உனக்கு அறிவில்லடா. ஏன்னா எல்லாரும் என்ன எமோஷனல் அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க? அன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒருத்தன் பைக் நிறுத்தி கேக்குறான், ஏங்க உங்க மாமனார் சாவுக்கும் பொண்டாட்டி கூப்பிட்டு போகாம விட்டீங்க, நானடா கொன்னா வர? வீட்டுக்கு பால் போறாயா கேக்குது. ஏன்பா கனடாக்கு போற? இங்கேயே இருந்து பொண்டாட்டி நல்லா வச்சு பாத்துக்க வேண்டியதானே. ஏன்டா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க எல்லாரும்? போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? போய் பண்ணுங்க அவளுக்கு. போறேன்டா, இந்த இடத்த விட்டே போறேன். இனிமேல் இந்த பக்கமே வரல. ஏன் அவ வந்து என்ன பார்க்க கூடாதா? அவளுக்கு என்னடா அவ்வளவு பெரிய ஈகோ? நீ தானே என் கூட இருந்த? எத்தனை வாட்டி போய் கெஞ்சுற, வாடி கனடாக்கு போலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் கேட்டல? கேட்டல அவ காது கொடுத்து கேட்டலா? அண்ணா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நாங்க எல்லாரும் ஆசைப்படுறது என்னன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்ண்ணா. வாண்ணா, டைம் ஆச்சு, வா. கயிற அவ போட்டான். கேவலமா இருக்கு. மீனாட்சி, நீ நிச்சயமா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கண்ணா. ஏய், இங்க ஏன் எதிர்பார்ப்பே நாசமா போய் கிடக்குது. நான் எதிர இன்னொருத்தவங்க எக்ஸ்பெக்டேஷனை போய் சந்திக்கணும். இப்ப என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னா என்ன பண்ணணும்? நீ வரமாட்டியா? நான் எங்கேயும் எவளையும் பார்க்கறதுக்கு வரல. ஒரு 2 மினிட்ஸ்ண்ணா. ஒரு செகண்ட் கூட வர முடியாதுடா. ஏன்னா அண்ணி மேல உனக்கு இவ்ளோ கோவம்? இதே கேள்வி அவகிட்ட கேட்டியா? என்ன சொன்ன அவ? கேட்டேன், பல தடவை கேட்டேன். என்னடா சொன்னா? உங்களை ரொம்ப நேசிச்சது, அந்த நேசிப்பை நீங்க புரிஞ்சுக்காதனால தான் உங்க மேல கோவம் அப்படின்னு சொன்னாங்க. அதே தாண்டா ஏன் பதிலும். அவளை நான் முழுசா நேசிச்சேன், ஆனா அவ அதை எந்த காலத்திலயும் புரிஞ்சுக்கல. அதுதானே என்னோட இரிட்டேஷனே. அண்ணா இந்த சண்டைக்கு முடிவு தான் என்ன? பிரிவு. நானும் அவளும் பிரியறதுதான் முடிவு. அண்ணா இந்த முடிவு நல்லா இல்லைண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப வேதனையை தான் தரும். உங்களுக்குலாம் எதுக்கு வேதனையா இருக்குது? நீங்களாம் தேவையில்லாம எதுக்கு வேதனை படுறீங்க? இது என் லைஃப். இதுல இருக்கிற சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். அண்ணா ஃபேமிலின்றது. ஃபேமிலியை பத்திலாம் நீ பேசாதடா. போ, போய் அவளுக்கு டாடா காட்டி ஊருக்கு வழி அமிச்சிட்டு வா. அண்ணா நீ சொல்ற மாதிரி அண்ணி மேல தப்பு இருக்குன்னே வச்சுக்கலாம். அவங்கள ஏன் நீ மன்னிக்க கூடாது? ஏன் அவ என்ன மன்னிக்க கூடாதா? இல்லண்ணா அண்ணி. ஏய், அவள் தான் உனக்கு மரியாதை. உன் வேலையை பார்த்துன்னு போட போட ஒன்ட்டா அட்வைஸ் பண்றது. அண்ணா ஏய் ஓ, ஃபில்டர் காஃபி. மருமகளே, ஒரு காஃபி கிடைக்குமான்னு இப்பதான் கேட்கலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்னம்மா சிரிக்கிற? நீங்க உண்மையிலே அப்படி நினைக்கலனாலும் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. என்ன மாமா இப்ப நீங்க சிரிக்கிறீங்க? அதான் நீ என்ன கிளீன் போல்டு பண்ணி டக் அவுட் பண்ணிட்டிய, சிரிக்காம என்ன பண்றது? என்னம்மா ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டியா? ரெடி மாமா. டாக்ஸி சொல்லிட்டீங்களா? அர்ஜுன் பையன் வண்டி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காமா, இப்போ வந்துடும், அதுல போயிடலாம். போம்மா, நீ போய் பேக்ல எடுத்து வந்துரு. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. என்னப்பா ரொம்ப ஸ்பீடா போற? கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் முடியாதுப்பா, புக் லைசென்ஸ் எல்லாம் இருக்கா? எடு முதல்ல. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார். சொன்ன கேள், வண்டி ஓர விட்டு.
ஹலோ ஹலோ ஊதுங்க. சார் என்ன பார்த்தா குடிச்ச மாதிரியா இருக்கு சார். ஹலோ பார்த்தா தெரியாதுங்க, ஊதுனா தான் தெரியும். ஊதியா? சரி, லைசன்ஸ் ஆர்சி புக்கெல்லாம் எடுங்க. சார் சார் என்னாச்சு? வர அவசரத்தில் பர்ஸ் எடுத்துட்டு வரல சார். அது சரி, இன்னும் லைசன்ஸ் எடுக்கல? இல்லை சார், நிஜமாவே எடுத்துட்டு வரல சார். ஆனால் எல்லாம் வீட்டில் வச்சிருக்கேன் சார். சார் என்னய்யா லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் இல்லையா? இதோ வரேன் தம்பி, நீ கிளம்பு. என்ன மாமா, இன்னும் வண்டி வரலையா? இதுக்கு தாம்மா நான் எந்த பயல்களையும் நம்புறது இல்ல. வண்டி அனுப்புறேன்னா இன்னும் காணோம். ஃபோன் ட்ரை பண்றேன், நாட் ரீச்சபிள்னு வருது. அட நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏயா இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு எல்லாமே பஸ்ஸில் வச்சுட்டு இருப்பாங்க. சார் அதெல்லாம் இருக்கு சார். அப்ப எடு. இந்தாங்க சார். என்னய்யா? சார் லைசன்ஸ் இல்லை சார். என்ன தம்பி, லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் சார், அர்ஜென்ட்டாக ஒருத்தங்களை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓ, இந்த ரோட்ல ஒரு நாளைக்கு 100 பேரை லைசன்ஸ் இல்லாம பிடிக்கிறோம். மாற்ற அத்தனை பேரும் என்கிட்ட சொல்ற ஒரே பதில் இதுதான். சார் இன்சூரன்ஸ் வேற முடிஞ்சு 20 நாள் ஆகுது சார், இன்னும் ரினியூல் பண்ணல சார். இன்சூரன்ஸ் இல்லையா? சார் நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன் சார். நினைச்சேன், என்னடா தம்பி இது வரைக்கும் சொல்லலையேன்னு. ஏன் தம்பி, அது எப்படி ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மீடியால வேலை பார்க்கறேன்றீங்க? 10 ரூபாய்க்கு பிரஸ் மீடியான்னு வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு தினம் பேப்பர் போடுறவங்க கூட மீடியான்னு சொல்றான் தம்பி. சார் நான் ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜே சார். டெய்லி நைட் 9 மணிக்கு நான் ரேடியோவில் பேசுவேன் சார். அடடே, அப்ப பெரிய போஸ்டிங் ஆச்சு தம்பி. ஆமாம் சார். அப்ப நீங்களே சொல்லுங்க, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா தப்பு தானே? இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். ஏயா சார் சொல்லுங்க சார். ரோட்ல அர்ஜென்டா போறவன் மீடியாக்காரன் இவங்கெல்லாம் லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்காயா? அதெல்லாம் இல்லைங்க சார். சார் இப்போ என்ன சார், எவ்வளோ ஃபைன் சொல்லுங்கள் சார், கட்டிட்டு போகிறேன். பணம் மட்டும் எப்படி கொடுப்பீங்க தம்பி? ஷர்ட் பாக்கெட்டில் பணம் இருக்குது சார். எவ்வளோ ஃபைன்னு சொல்லுங்கள், நான் கட்டிட்டு போகிறேன். அப்படியா? கொஞ்ச நேரத்தில் மொபைல் கோர்ட் வரும். ஜட்ஜ் ஐயா எவ்வளோ சொல்றாரோ அதை கட்டிட்டு போங்க. அது வரையில வெயிட் பண்ணுங்க, அப்பதான் நீ லைசன்ஸை மறக்க மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார். சார் ஹலோ சார் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏங்க மீடியான்னு சொன்னீங்க? அவருக்கு மீடியானாவே பிடிக்காதுங்க. இனிமேல் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் மொபைல் கொண்டு வரோம், ஃபைன் கட்டு போங்க, வேற வழி இல்லை. என்னமா இவன்? நானே கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கணும். ஹலோ சார், நான் டிரைவர் பேசுறேன். வண்டி வந்துச்சு சார். அர்ஜுன் அனுப்பின வண்டி வந்துருச்சாமா? வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். சார் என்னய்யா? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லஞ்சம் கொடுக்க போறியா? இல்லை சார், பர்சனலாக கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடந்த பிரச்சனையில் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டுருக்கா. நானும் கனடாக்கு போகிறேன். என் ஒய்ஃபு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு தான் சார் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். ஒரு வேளை நான் கடைசியாக அவளை பார்க்க போகும்போது இந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது சார். ப்ளீஸ் சார், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். ஏன் தம்பி, இதை நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா? சட்டம் கிட்ட அதெல்லாம் தாண்டி குடும்பம் ரொம்ப முக்கியம் தம்பி. நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அட இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? தம்பி எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சரி போங்க.
பண்ணலாம்ப்பா